தமிழ்நாட்டில் மீண்டும் வெப்ப அலைக்கான சாத்தியம் உள்ளதா? வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்துடன் நமது சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். அதாவது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய பல மாவட்டங்களில் 40-42 டிகிரி வரைக்கும் போன வெயில் மறுபடியும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கா, இல்லை அது குறைஞ்சிடுமா? மேற்குட்புற தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு கோடைக்காலம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே அவங்களுக்கு கோடைக்காலம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதாவது கோயம்புத்தூர், அப்புறம் பொள்ளாச்சி போன்ற திருப்பூர், பொள்ளாச்சி போன்ற பகுதிகள் கோடைக்காலம் பெரும்பாலும் முடிஞ்சு விட்டது. அவங்களுக்கு இதுக்கு மேலே இருக்காது. வட கடலோர தமிழகம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் போன்ற இந்த மாவட்ட பகுதிகளில் வெப்பத்தின் நிலை சற்று அதிகரிக்கலாம். அதுவும் மேற்கிலிருந்து காற்று வலுப்பெறும்போது சாதாரணமாக நமக்கு கடல் காற்று சென்னை போன்ற பகுதிகள் உள்ள வராது. சென்னைக்கு மிக அதிக பலனை கொடுக்கிறது அந்த கடல் காற்று தான். இப்போ ஒரு 12-1 மணிக்கு கடல் காற்று வந்துருச்சுன்னா நமக்கு வெப்பம் தணிஞ்சிடும். மேற்கிலிருந்து காற்று ரொம்ப வலுவாக இருக்கும்போது இந்த கடல் காற்று ஊடுருவதற்கு வாய்ப்புகள் குறையும். அப்போ என்ன ஆகுனா 4-5 மணி வரைக்கும் நமக்கு வெயில் அதிகமாக இருக்கும். இந்த 42-43 போலனா கூட கிட்டத்தட்ட ஒரு 37-38ங்கிறதே 4-5 மணி வரைக்கும் நீடிக்கும். அப்படி இருக்கிறப்போ என்ன ஆகும்னா நமக்கு அந்த வெப்பத்தின் தாக்கம் நீண்ட நேரம் அந்த 38-39 டிகிரியில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்க்கலாம். பெரும்பாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வரக்கூடிய சலனமானது அதீத தீவிரத்துடன் இருக்கக்கூடிய ஒரு புயலாக மாறாத பட்சத்தில் வெப்ப அலைக்கான சாத்தியக்கூறுகள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் குறைவுன்னு தான் சொல்லுவோம்.